தெருவில் எல்லாம் பேசுவ, மீசை வச்சுக்கிருவ, துண்டை அப்படி தெருக்கூட்டுற மாதிரி போட்டுக்கிருவ, அப்படி கட்ட செருப்பு போட்டுக்கிருவ, செருப்படி வளைஞ்சிருக்கும், அப்படி திமிரா போவ. யார் தெரியுமான்னு, சாதியிலே இல்லாத எவனே தெரியாது அவங்கால விழுந்து 2 சீட்டுக்கு முட்டிக்கால் போட்டு நிற்ப, 4-3 சீட்டுக்கு முட்டிக்கால் போட்டு நிற்கிற. இது மாதிரி ஒரு மான இழப்பு. எது 3 சீட்டை கேட்டு வாங்கிட்டு தலைவர் நமக்கு நல்லா பண்ணிட்டார். சரி, அவர் செட்டியார், அவர் ஊடையாரு, முத்தரு. கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதாவும் யார்? இவன் சிங்களன் உனக்கு நண்பன் என்றால் நான் யார்? நான் யாரா உனக்கு? சீமான் இனவெறி அரசியல் செய்கிறான், வெறுப்பு அரசியல் செய்கிறான், பாசிசம் என்று பேசிய பரதேசி. ஒரே ஒரு தடவை வாடா வாடா. தேச பற்று பேசிய பெருமக்களே இப்போது வாங்க. உங்கள் வாயிலெல்லாம் புற்று இருக்கா? ரேஷன் கார்டு, ஒரே தேர்வு, ஒரே தேர்தல், ஒரே விளக்கமாறு, ஒரே வெங்காயம், ஒரே வெள்ளப்பூண்டு. இங்க வாடா நாயே, இங்க வாடா. பழுப்பு நிலக்கிற மின்சாரத்தை நீ காவிரியில் தண்ணி தராத கிணறுகளுக்கு கொடுக்க கூடாது என்று நான் போராட போகும்போது நீ துணை ராணுவ படையை குவித்து நெய்வேலி பழுப்பு நிலக்கரியை சுற்றி வளர்த்தாயா இல்லையா? நான் நுழையும் போது 144 தடை உத்தரவை போட்டு என்னை கைது செய்து இழுத்து கொண்டு போனீர்களா இல்லையா? எச் ராஜால எங்க தூங்கிட்டு இருக்காரு? தம்பி அண்ணாமலை ತಮಿಳುನಾಡು ನೋಡಿಲ್ಲ, ಕಾವೇರಿ ಇಶ್ಯೂ ನೋಡಿಲ್ಲ, ಕಾವೇರಿ ಇಶ್ಯೂ ನೋಡಿಲ್ಲ. Still I death, I proud Kannadiga. ನಾನು ಕಾವೇರಿ ಇಶ್ಯೂ ನೋಡಿಲ್ಲ, ತಮಿಳುನಾಡು ನೋಡಿಲ್ಲ. தமிழ்நாட்டில் உனக்கு ஓட்டில்ல போயிட்டாரு. வளர விடக்கூடாது, ஆபத்தான ஆள், அழித்து ஒழிக்கப்பட வேண்டிய ஆள் என்று ஒருத்தர் பேர் இருந்தது. யார் பேரு? எங்க அண்ணன் பேரு. இப்ப அந்த பேரை எடுத்துட்டான். அழித்து ஒழிக்கப்பட வேண்டிய ஆள், வளர விடாமல் தடுக்கப்பட வேண்டிய ஆள், ரொம்ப ஆபத்தான ஆள். யார் பேர் இருக்கு? என் பேர் இருக்கு. நம்முடைய தாத்தா மொழி ஞாயிறு தேவனைய பாவாணர் அவர்கள் வென்றாக வேண்டும் தமிழ் என்ற முழக்கத்தை வைத்தார்கள். அவர் பேரன் நான் அதற்கு ஒன்றாக வேண்டும் தமிழர் என்ற முழக்கத்தை வைத்தேன். அதுதான் அந்த ஒன்றாக வேண்டும் தமிழர். தமிழ் பேரினத்தினுடைய ஓர்மையை, அதன் அவசியத்தை, அதன் தேவையை நம் முன்னோர்கள் பல பேர் பலவாறு வலியுறுத்தி பாடி எழுதி பேசி எவ்வளவோ பார்த்து விட்டார்கள். ஆனால் அன்றைக்கு இருந்த காலச்சூழல், அகச்சூழல், புறச்சூழல் சரியாக இல்லை. ஆனால் இன்று ஒரு எளிய மகன், அவர்கள் வழி வழியே வருகிற மான வீர தமிழ் பிள்ளைகள் நாங்கள் இன்றைக்கு எடுத்து வைக்கிற அதே அரசியல் கோட்பாடுகள் வலிமை பெறுகிறது. ஒரு தத்துவம் உண்டு என் அன்பு மக்களே, உன் இனத்தில் எவன் பெயரை சொல்லும் போது நீ எதிரி கொலை நடுங்குகிறானோ அவன்தான் உன் இனத்தின் தலைவன் என்று. அப்படி இந்த இடத்தில் மட்டுமல்ல, உலகத்தின் எந்த இடத்தில் போனாலும் பிரபாகரன் என்ற ஒற்றை பெயரை சொன்னால் நடுங்குவார்கள். இன்றைக்கு நாங்கள் எடுத்து வைக்கிற அரசியலை, கருத்தியலை எதிர்கொள்ள முடியாமல் சொல்லை வீசாது கல்லை வீசுகிறார்கள். நான் என் தலைவனிடத்திலே கேட்கும் போது, இப்படி வருகிற விமர்சனங்களை என்ன செய்வது என்று கேட்கிற போது, விமர்சனம் என்பது வெறும் சொற்கள் தானப்பா, நம்மளை காயப்படுத்தும் கற்கள் ஒன்றும் இல்லையே. வைரக்கற்களை விட்டு எறிந்தால் குனிந்து எடுப்போம், வெறுங்கற்களை விட்டு இருந்தால் தடுப்போம், அவ்வளவுதான். இந்த கற்களை நீங்கள் தொடர்ந்து வீச வேண்டும், அதை சேமித்து வைத்துதான் நாங்கள் உங்களுக்கு சமாதி கட்ட வேண்டும். தன் மீது வீசப்படுகிற கற்களை வைத்து தனக்கான கோட்டையை கட்டிக்கொள்கிறவன் எவனோ அவனே ஆகச் சிறந்த வீரன் என்கிறான். நீங்கள் ஒரு கல் 2 கல்லாம் வீசாதீங்க, மொத்த கல்லையும் வீசுங்க. அவர்களுக்கு தெரியுமே,
திராவிட திருவாளர்களுக்கு தெரியும். ஐயா பெரியார் அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். அப்போது இந்த உங்களுக்கு தெரியும் ரிக்ஷா வண்டி தான். அப்போ ஒருவர் செருப்பை வீசி விடுகிறார். அந்த செருப்பை எடுத்துக்கொள்கிறார். கொஞ்ச தூரம் போயிருது வண்டி. திருப்பி ஓட்டு என்கிறார். திருப்பி ஓட்டு என்ற ஏனென்றால் அவன் ஒரு செருப்பை வீசி விட்டான், இன்னொரு செருப்பை அவன் வைத்திருப்பான். இந்த செருப்பு நமக்கும் பயன்படாது, அந்த செருப்பு அவனுக்கும் பயன்படாது. அதனால் திரும்பி போ. அவன் மறுபடியும் வீசினான். ரொம்ப நன்றி என்று 2 செருப்பையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார். அது மாதிரி ஒரு கல்லை எடுத்து வீசி பயணம் இல்லை. பல கோடிக்கணக்கான கற்களை வீசுங்கள். அப்பதான் உங்களுக்கு சமாதி கட்டுவதற்கு வசதியாக இருக்கும். நீங்க தான் சொல்லுவீங்க பணங்காட்டு நரி சலசலப்பு கஞ்சாது. இந்த திராவிட கட்சிக்காரர்கள்லாம் பேசும்போது பாத்தீங்கன்னா இது பழங்காட்டு நரி சலசலப்பு கஞ்சாது அப்படின்னு. நீ பணங்காட்டு நரி, நான் வன்னிக்காட்டு புலி. எனக்கிட்ட கல்லை விட்டு வீசு, கத்தியை விட்டு வீசு. அதுக்கெல்லாம் பயப்படுறது இல்லை. பயப்படுற ஆள் மாதிரி தெரியுதா நாங்க? நீங்களே என்னென்னமோ தான் பண்ணி பாக்குறீங்க. தமிழர்கள் ஏன் ஒன்றாக வேண்டும்? எங்களுடைய தாத்தா மக்கள் கவிஞன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் ஓங்கி வளர்ந்த மூங்கில் மரம் ஒன்றை ஒன்று பிடித்திருக்கு, ஒழுங்காக குறுத்து விட்டு கிளகலையா வெடிச்சிருக்கு. எதிலும் ஒற்றுமை குலைந்ததென்றால் உயர முடியுமா? ஒட்டாமல் ஒதுங்கி நின்றால் வளர முடியுமாங்கிறான். ஒற்றுமையின் அவசியத்தை தமிழின முன்னோர்கள் பல மாதிரி பாடிட்டார்கள். திரைப்பாடலில் கூட நம்முடைய ஐயா கவிஞர் வாலி அவர்கள் ஒன்னாயிருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும், காக்கா கூட்டத்தை பாருங்க அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்கிறார். காக்கையிடம் கற்றுக்க ஓர்மையை ஒற்றுமையை. பாரதி காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்க நோக்க களியாட்டம், நோக்கும் திசையெல்லாம் யாமின்றி வேறிலேன் பாடிட்டான். காக்கையெல்லாம் கூடி பெரும்பாவளன் பாரதிக்கு எதிராக ஒரு கண்டன தீர்மானத்தை போடுது. ஒரு மாநாடு நடத்தி பாரதியை கண்டிக்குது. பாரதி, நீ எப்படி எங்களை உங்கள் சாதி என்று பாடுவாய்? பாரதி பதறிட்டான். ஏன்? நான் நல்லா தானே பண்ணேன், நான் உங்களை எங்களோட சேர்த்தானே பண்ணேன் அப்படின்னு. நாங்கள் எப்படி உங்கள் சாதியாக முடியும்? எங்களில் ஒரு காக்கை இறந்து விட்டால் 1000 காக்கைகள் கூடி கரைவோம், கத்துவோம். ஆனால் உங்கள் இனம் மொத்தமும் செத்ததற்கு நீங்கள் ஒருவன் கூட அளவில்லையே, கத்தவில்லையே, நீங்கள் எப்படி எங்கள் சாதியாக இருக்க முடியும் என்று காக்கைகள் பாரதியை கண்டித்தது. காக்கையிடமிருந்து ஒற்றுமையை கற்றுக்கொள்ள சொல்றான் ஐயா கவிஞர் வாலி அவர்கள். கற்றுக்கொள்ளுங்கிறார். தமிழர் ஒன்றானால் அவர் வாழ்வு பொன்னாகும், இல்லையே மண்ணாகும். இவ்வளவுதான் தத்துவம். என் தம்பி துரைமுருகன் சொன்னால ஒற்றுமையின் அவசியத்தை வள்ளுவ பெருமானார். ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். அதுக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒற்றுமையாக கூடி வாழ்பவன் தான் வாழ்வான், மற்றவரெல்லாம் இறந்த பிணத்திற்கு சமம், செத்தாருள் வைக்கப்படும். இப்ப நான் விவசாயி, என்னால் விவசாயம் தான் செய்ய முடியும். நெல், அரிசி, காய்கறி இதெல்லாம் விளைய வைப்பேன், வெண்டைக்காய் கத்திரிக்காய் விளைய வைப்பேன். ஆனால் இது சமைக்க பானையை என்னால் செய்ய முடியாது. பானை யார் செய்வா? அங்கே வேளாளர் செய்வார், குயவர் செய்வார். உப்பு தேவைப்படுது, உப்பை யார் செய்வார்? நெய்தல் நிலத்தில் உப்பளங்களை வைத்து அங்கே நம்ம பரதவ மக்கள் அவங்க உப்பை தயாரிப்பாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றை சார்ந்து இருக்கு பாரு. அப்ப நீ பானை செய்யறவன் வேணாம்னா சமைக்க பாத்திரம் இல்லை, உப்பு வேணாம்னா சுவை இல்லை, உப்பில்லா பண்டம் குப்பை இல்லை. அவனுக்கு உன் அரிசி தேவைப்படுது, உனக்கு அவன் பானை தேவைப்படுது, அவனுக்கு உப்பு தேவைப்படுது. அப்போ ஒவ்வொன்றும் ஒருத்தன் நெசவு செய்வான். ஏன் உலகத்திலே 2 தொழில் இல்லை, பண்பாடுன்னு சொல்றான்? வேளாண்மை தொழில் அல்ல, பண்பாடு வாழ்வியல். அது உயிரை காக்கும்.
வயிறை நிறைத்து உயிரை காக்கும் எது? உழவு. நெசவு ஒவ்வொரு மானுடனின் மானத்தை காக்கும். இது ரெண்டும் தான் செய்வது உலகத்தில் மானுடன் செய்கிற தொழிலிலேயே மிக ஆகப் பெரிது, ஆகச் சிறந்ததுங்கிறான். அப்ப ஒருத்தன் நெசவு செய்யணும். ஒன்னால நெசவு செய்ய முடியாது. பருத்தியை விளைய வைப்பாய், வேளாண்குடி மகன். அந்த பருத்தியிலிருந்து நூல் எடுத்து நெசவாக்கி ஆடையாக செய்வான் நெசவாளி. அவனில் நின்றால் உன் மானம் காக்கப்படாது. அப்ப ஒருவரை ஒருவர் சார்ந்து ஒன்றாக வாழும் போதுதான், ஒரு சமூகமாக கூடும் போதுதான் மேம்பட முடியும், பாதுகாப்பாக வாழ முடியும். அதுதான் ஒத்தத அறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாரில் வைக்கப்படும் படுறான். எத்தனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி, எத்தனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்க இருந்து தமிழர்களுக்கான ஒற்றுமை தேவை அவசியத்தை உணர்த்தி கொண்டே வருகிறார்கள் நமது முன்னவர்கள். ஏன் தமிழர் ஒன்றாகணும்? எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்குகிறான். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டே. தமிழர் ஒன்றாதல் கடும் போது அவன் பகைவன் எங்கோ மறைந்து விடுகிறான். யாரு தமிழன்? திங்களோடும் செல்லும்பரிது தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்குள் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழோடு பிறந்தோம் நாங்கள். அதுக்கெல்லாம் முன்னாடியே எங்க தமிழ் பிறந்துருச்சு. அதோடு பிறந்தோம்னா நாங்க. அதாவது கையோடும் காலோடும் பிறக்குது மாதிரி தமிழன் வாளோடும் வேலோடும் பிறந்தாங்க. கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடிங்குது தமிழ்ப்பா. அதனால தமிழர்கள் ஒன்றாவது ஏன் அவசியப்படுது அப்படின்னா, தமிழ் தேசிய மக்கள் நாங்கள் தமிழர்கள் என்ற உணர்வை இழந்ததால், அவர்கள் சாதி மத உணர்ச்சிகள் மேலோங்கி பிளந்து பிரிந்ததால் ஓர்மை இல்லை, ஒற்றுமை இல்லை. ஒற்றுமை இல்லாததால் தமிழ் தேசிய மக்களுக்கென்று அரசியல் இல்லை. அரசியல் வலிமை இல்லாததால் அதிகாரம் இல்லை. அதனால் அவர்கள் தாய் நிலத்திலேயே அடிமைகளாக வாழ்கிறார்கள். என்ன நல்லா தானே இருக்கும். நாங்க எங்க அடிமை? என்ன நீ அடிமை? எதுல நீ உரிமை பெற்று பெருமையோடு வாழ்ற? எதுல நீ பெருமையோடு வாழ்ற? தெருவில் எல்லாம் பேசுவ, மீசை வச்சுக்கிருவ, துண்டப்படி தெருக்கூட்டுற மாதிரி போட்டுக்கிருவ, அப்படி கட்ட செருப்பு போட்டுக்கிருவ, செருப்படி வளைஞ்சிருக்கும், அப்படி திமிரா போவ. யார் தெரியுமான்னு? சாதியிலே இல்லாத எவனே தெரியாது அவங்கால விழுந்து 2 சீட்டுக்கு முட்டிக்கால் போட்டு நிற்ப. உனக்கு என்ன தன்மானம் இருக்கு? உனக்கு என்ன மானம் இருக்கு? இனமானம் இருக்கு? ஒன்னும் கிடையாது. வந்தவன் போனவன் இடத்திலெல்லாம் நாட்டை ஆள கொடுத்து விட்டு 4-3 சீட்டுக்கு முட்டிக்கால் போட்டு நிக்கிற. இது மாதிரி ஒரு மான இழப்பு எது இருக்குது? என்ன இருக்குது? உனக்கு எங்க அதிகாரம் இருக்கு? ஒண்ணு இல்ல. உன் கண் முன்னேடி உன் வளம் களவு போகுது. மீத்தேன் ஈத்தேன் பயோகாஸ் என்று உன் நிலம் நஞ்சாய் கொண்டிருக்குது. தெரியுது, தடுக்க முடியல. ஏன்? அதிகாரம் இல்லை. உன் நீர் உறிஞ்சி விற்கப்படுது. தெரியுது, தெரியுது. தாயின் மாரில் பால் குடிக்கலாம், இயல்பு, யதார்த்தம், மரபு. ஆனால் மாரை அறுத்து ரத்தம் குடிக்கிறார்கள். தெரியுது, தடுக்க முடியல. ஏன்? அதிகாரம் இல்லை. எங்கும் ஊழல் லஞ்சம் தெரியுது. எது கேட்டாலும் காசு பணம் கமிஷன் தெரியுது, தடுக்க முடியாது. ஏன்? உன்கிட்ட வலிமை இல்லை, அதிகாரம் இல்லை. நீ நினைச்சுக்கிட்டு இருக்க இந்த அதிகாரம் உனதுன்னு. இந்த அதிகாரம் உனக்குன்னு. உன்னுடைய அதிகாரம் என்றால் எந்த திமிரில் கன்னடன் உன்னை மேல கை வைக்கிறான்? ஏன்னா அவனுக்கு பெத்தவனே அப்பனா இருக்கான், நமக்கு 50 வருஷமா மத்தவனே அப்பனா இருக்கான். இதான் இங்க பிரச்சனை. உனக்கு புரியல தம்பி. ஒரு எளிய கோட்பாடு தான் தம்பி. என் உடன் பிறந்தார்களே, தலைவன் என்பவன் இங்க பாரு, ஒரே ஒரு தத்துவம் தான். உங்க அண்ணன் உனக்கு சொல்லித்தாரேன். என் மொழி புரியாதவன் எனக்கு இறைவனாக இருக்க முடியாது. என் வலி உணராதவன் எனக்கு தலைவனாக இருக்க முடியாது. தகப்பன் என்பவன் என்னை பெற்றவனாக இருக்க வேண்டும். தலைவன் என்பவன் என் ரத்தவனாக இருக்க வேண்டும். இதான் கோட்பாடு. சும்மா வந்தேன் போனவன் தலைவனாக ஏத்துக்கிட்டு அப்படி செய்ய முடியாது. என் வழி உணரணும். என் இன வரலாறு தெரியாதவன் எனக்கு வழிகாட்ட முடியாது. என் வரலாறு தெரிஞ்சிருக்கணும்ல, நான் யாரு.
அருண்மொழி சோழன் யாரு, அரசேந்திரன் யாரு தெரியணும்ல, சேரன் செங்குட்டுவன் யாரு, பாண்டியன் நெடுஞ்செழியன் யாரு, ஆரியப்படை கிடந்த நெடுஞ்செழியன் யாரு தெரியணும்ல. தெரியும். ஒன்னும் தெரியாம சும்மா அதை பேசிட்டு இருக்க முடியாது இல்ல. நான் யாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? வரலாறு தெரியணும், அப்பதான் நான் யாருன்னு எனக்கு தெரியும். இப்ப எதற்காக தமிழர் ஓர்மைப்பட வேண்டியது இருக்கு? நல்லா கவனிச்சுக்கிறங்க. ஒரு தேசிய இனம் விடுதலை பெற வேணும்னா இப்ப கடைசியா தமிழ் இனத்திற்கு தேவைப்படுவது அரசியல் விடுதலை தான் இருக்கு. ஒரு இனம் என்றைக்கு முழுமையான விடுதலை அடையும், அது என்றைக்கு தனக்கென்று ஒரு நாடு அடைகிறதோ அன்றுதான் இந்த இனம் முழுமையான விடுதலை அடையும். அந்த நாடை அடைவதற்கு போராடிய புரட்சியாளன் எங்கள் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். நீங்கள் நன்றாக கவனியுங்கள். அந்த நிலத்தில் லட்சக்கணக்கான நம்ம மக்கள் செத்து விழுகும் போது தமிழர் என்ற இன உணர்வை பெற்று நாங்கள் நாடார், நாங்கள் தேவர், நாங்கள் கோனார், நாங்கள் கவுண்டர், நாங்கள் செட்டியார், நாங்கள் பிள்ளை, நாங்கள் படையாச்சி, நாங்கள் பறையர், நாங்கள் முத்தரையர் என்ற இந்த உணர்வு இல்லாது நாங்கள் தமிழர்கள் என்ற உணர்வை பெற்றிருந்தால் தொற்றிருக்க முடியாது. கருணாநிதி தூங்கி இருக்க முடியாது. பல ஒரு ஆண்டுகள் தொடர்ந்து பேசி தொடர்ந்து ஓராண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருந்தவன் உங்கள் மகன். என் குரல் வலை அவரால் நெரிக்க வேண்டிய தேவை வந்துவிட்டது. பல்லாயிரக்கணக்கில் இது மாதிரி கூடிய மக்களிடத்திலே நம் இன மக்கள் எப்படி கொன்றொழிக்கப்படுகிறார்கள் என்று நான் பேசும்போது தூக்கி அப்படியே 50 நாள் உள்ள போடுவார். திருப்பி வருவேன், அதே மாதிரி பேசுவேன், தூக்கி 60 நாள் உள்ள போடுவார். தொடர்ச்சியா போட்டு போட்டு என் குரல் வலையை நெரித்தார். ஏன்? என் ரத்தமும் அவர் ரத்தமும் ஒன்றல்ல. செத்து விழுந்தவன் என் ரத்தக்காரன். இவர் யாரோ? இவர்கள் தமிழர்களை ஆள வேண்டும் என்று நினைப்பார்கள். தமிழ் தேசிய பிள்ளைகள் நாங்கள் மற்ற இனங்களைப் போல உரிமை பெற்று பெருமையோடு பாதுகாப்பாக என் இன மக்கள் வாழ வேண்டும் என்று நினைப்போம். இரண்டுக்குமான வேறுபாடு இதுதான். அவனை எப்படியாவது என் மக்களை ஏமாற்ற வேண்டும் நினைப்பான். உங்கள் பிள்ளைகள் நாங்கள் இதிலிருந்து இந்த கொடுமை, இந்த வறுமை, இந்த துயரம், இந்த துன்பம், இதிலிருந்து என் மக்களில் எப்படியாவது மாற்ற வேண்டும் என்று நினைப்போம். இது ரெண்டுக்கும் இருக்கிற வேறுபாடு. அங்கே செத்து விழுந்தவன் நாடாராக, கோணாராக, வன்னியராக, பிள்ளையாக, முதலியாராக செத்திருந்தான்னா நீ என்ன பண்ணிருப்ப? இங்க இருக்கிற அந்த சாதிக்காரெல்லாம் கொந்தளிச்சிருப்ப. ஆனால் செத்து விழுந்தவன் தமிழனாக விழுந்தான். நீ தமிழன், யாரோ தமிழன் போயிட்ட. ஏன்னா உனக்கு அந்த உணர்வு இல்லை. 1,50,000 பேர், 500 பேர் சாவார்கள். 500 பேர், அதில் 50 நாடார், 50 தேவர்கள் செத்தார்கள். அதில் 30 பேர் தேவேந்திரர், 40 பேர் பிள்ளமார், 50 பேர் முதலியார் என்று எந்த நாடும் ஏடும் செய்தி பதியவில்லை. என் அன்பு உடன் பிறந்தார்களே, தமிழர்கள் செத்தார்கள். இதான் செய்தி. உள்ளூர் செய்தி இல்லை, இந்திய செய்தி இல்லை, உலக செய்தி அதுதான். இந்திய கடலுக்குள் மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். நம் இன சொந்தங்கள், நம் ரத்த உறவுகள். இந்திய மீனவன் செத்தான், எழுதப்படவில்லை. மீன்பிடிக்க சென்ற பறவர்கள் செத்தார்கள். மீன்பிடிக்க சென்ற இஸ்லாமிய மக்கள் செத்தார்கள். மீன்பிடிக்க சென்ற இந்து செத்தான். மீன்பிடிக்க சென்ற கிறிஸ்தவன் செத்தான். மீன்பிடிக்க சென்ற இந்த பறையர் செத்தார், தேவர் செத்தார் என்று எழுதவில்லை. நாடும் ஏடும் செய்தி பதியவில்லை. ஒரு இடத்தில் கூட தமிழ் மீனவர்கள் செத்தார்கள், தமிழன் செத்தான், அப்படிதான் உலகம் பூரா செய்தி. இந்திய பாராளுமன்றத்துக்கும் செய்தி. இதிலிருந்து நீங்கள் ஒன்றை உணர வேண்டும் என் அன்பு மக்களே, என் அருமை தம்பி தங்கைகளே. செத்து பிணமாக விழும்போதும் தமிழன் இனமாகத்தான் விழுந்திருக்கிறான் என்பதை நீ அறிந்து கொள்ளணும். அதுதான் இன ஒற்றுமை, இன அடையாளம்ங்கிறது. இப்ப எந்த உணர்வுல நாங்க யாரு? நாட்டின் முதலமைச்சரா இல்ல அமைச்சரா? கூட்டத்துக்கு வந்து 1000 ரூபாய் கொடுக்க போறோமா? ஏன் கூடுனீங்க? அதுதான் இன உணர்வு, மான உணர்வு. உங்களை உட்கார விட மாட்டேங்குது, உசிப்பி கொண்டு வருது, ஒரே கொடியில் இணைக்குது. அதுதான் தமிழ் கொடி, தொப்புள் கொடி உறவுனா அதான் மொழி கொடி உறவு. அதனால உங்க பிள்ளைகள் என்ன சொல்றோம்? தமிழால் இணைந்து நாம் தமிழராய் நிமிர்வோம் முழக்கத்தை முன் வச்சது காரணம் அதுதான். அந்த இடத்தில் போர் நடக்கும் போது இந்த இடத்தில் அதே ரத்த சொந்தக்காரன் ஒருவன் முதலமைச்சராக இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் யோசிச்சு பாருங்க.
சீமான் முதலமைச்சர் உங்க மகன், அப்படி கற்பனை பண்ணி பாருங்க, வச்சு நினைச்சு பாருங்க. எங்க அண்ணன் இங்க சண்டை செய்யறாரு, எங்க மக்களை கொண்டுகிட்டு இருக்கான். சோனியா காந்தி அவன் மகன் இந்த கருணாநிதி எல்லாம் காசு கொடுத்து ஆயுதங்கள் வச்சு கொல்றான். என்னத்தால் அப்பன் காசு, ஏனந்தமிச்சி காசு, ஏன் காசுல ஆயுதம், ஏன் காசுல குண்டு, ஏன் காசுல ராணுவ வீரனுக்கு பயிற்சி கொடுத்து என்னை கொண்டுகிட்டு இருக்கான். இப்போ சட்டசபையில இந்த நாடு நாடாவதற்கு முன்பிருந்தே இந்த நிலப்பரப்பில் நிலைத்து வாழக்கூடிய புதுகுடி மக்கள் தமிழர்கள் நாங்கள். 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த தொல்குடி சமூகம் தமிழ் சமூகம். இந்த மண் அடிமைப்பட்டு கிடக்கும் போது இதன் விடுதலைக்காக செக்கிழுத்தவர்கள், சிறைப்பட்டவர்கள், தூக்கிலே தொங்கியவர்கள், வாளும் வேலுமேந்தி பீரங்கி துப்பாக்கியை எதிர்த்து போரிட்டு ரத்தம் சித்தி மாண்டவர்கள் தமிழ் மறவர்கள். அருமை பெரியவர்களே, ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களே, நான் இந்த நிலத்தின் இறையாண்மைக்கு கட்டுப்பட்டு, சட்ட திட்டத்திற்கு கட்டுப்பட்டு, தேசிய ஒருமைப்பாடை மதித்து வரி செலுத்தி வாக்கு செலுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிற குடிமகன். என் இன உறவுகளை இன்னொரு தாய் நிலத்தில் என் இனத்தின் வரலாற்று பகைவன் கொன்று குவிக்கிறான். என் இன மக்களை கொல்வதற்கு நீ ஆயுதமும் பயிற்சியும் பணமும் கொடுப்பது தவறு. அதை நிறுத்திக் கொள்ளவில்லை என்றால் என் இன மக்களை காப்பதற்கு தமிழ்நாடு, தமிழர்கள் நாங்கள், என் இன மக்களுக்கு, என் இன மக்களின் பாதுகாப்பு ராணுவமாக இருக்கிற விடுதலை புலிகளுக்கு பணமும் ஆயுதமும் பயிற்சியும் கொடுக்க வேண்டிய தேவை உருவாகும். நாங்கள் கொடுப்போம். அவ்வளவுதான் சட்டசபையில் தீர்மானம். இலங்கை உனக்கு நட்பு நாடு, என் இனத்தின் வரலாற்று பகைவன் சிங்களன் உனக்கு நண்பன் என்றால் நான் யார்? நான் யாரா உனக்கு? நான் யார்? என்னை தாண்டி நீ நண்பன் தேடுகிறாய். சிங்களன் வேணுமா? அவனை வைத்துக்கொள், என்னை விட்டுவிடு. நான் வேணுமா? என்னை வைத்துக்கொள், அவனை விட்டுவிடு. இந்த ஆட்டங்காட்ட ஒரு ஆண்மகன் அந்த அரியணையில் ஏறி உட்காரணும். அதுதான் அதற்கு ஒன்றாக வேண்டும் தமிழர். கச்சத்தீவு யாரை கேட்டமே இந்திரா காந்தி எடுத்து கொடுத்தார்கள். என் மீனவ மக்களின் வாழ்வாதாரம், என் இன சொந்தங்களின் சாவை பார்க்கவா? சாவை பார்க்கவா நாங்கள்? என் அக்கா தங்கச்சி தாலி இருக்கிறதை பார்க்கவா நாங்கள்? அவர்கள் அழுகுறலையும் ஒப்பாரியும் ஓலத்தையும் கேட்கவா நாங்கள்? எப்படி? யாரை கேட்டு கொடுத்த? கச்சத்தீவை கொடுத்தது. எத்தனை ஆண்டுகால ஆட்டம். நான் வந்த பிறகு சொல்றா கொடுத்ததான்னு. கச்சத்தீவை திருப்பி ஏடு, இல்லையல் என்னை பிரித்து விடு. ஒரே தீர்மானம். நாங்கள் அப்பவே சொன்னோம், சீமான் ஒரு பாசிஸ்ட், சாவனிஸ்ட், பிரிவினைவாதி, செப்பரேட்டிஸ்ட், குப்பரேட்டிஸ்ட். இங்க வாடே, இங்க வா. என் தாய் நிலத்தில் ஒரு நிலப்பரப்பை எடுத்து நீ சிங்களனுக்கு கொடுத்துட்ட. அதை எடுத்து இந்த நாட்டோட சேரு என்று சொல்ற நான் பிரிவினைவாதி, கொடுத்ததுதான் என்று சொல்கிற நீ தேசியவாதியா என்று குரல் எழுப்ப ஒரு வீர குரல், வீர மகன் இந்த நிலத்தில் இல்லை. உனக்கு என்ன? உனக்கு இஸ்லாமியர் அடிச்சா இந்துக்கு வலிக்காது, இந்துக்கு அடிச்சா இஸ்லாமியருக்கு வலிக்காது, 2 பேர் அடித்தா கிறிஸ்தவனுக்கு வலிக்காது. இது ஒரு கூட்டம். மதம் மாறிக்கொள்ளக்கூடியதாடா. டே தம்பி, என் தங்கச்சி, என் ஆத்தாள், அப்பனே, உனக்கு புரிஞ்சுக்க. மதம் மாறி, இன்னைக்கு இந்து நாளைக்கு இஸ்லாமிய, இன்னைக்கு இந்து நாளை கிறிஸ்தவன். மதம் மாறிக்கொள்ளக்கூடியது. ஆனால் மொழியும் இனமும் ஒருபோதும் மாறிக்கொள்ள முடியாதது, மாற முடியாது. நல்லா கொஞ்சிக்கணும். வரலாறு உனக்கு கற்பிக்கலையா? இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் ஏன் போச்சு? ஏன் போச்சு? ஓர் இறை, இஸ்லாமிய மார்க்கம், நபி வழி போயிடுச்சு. அங்க போய் உருது தாய்மொழி. அப்ப ஒரே மதம் தானே, ஒரே இறை தானே, ஏக இறைவன் அல்லா தானே, நபிகளின் வழி தானே, குரான் தானே புனித நூல். அப்புறம் ஏன் பங்களாதேஷ் வந்துச்சு? அவன் உருது, நான் பங்காளி. சண்டை. தன் தாய் மொழியிலேயே வங்காள தேசம் என்று உருவாக்கிட்டு போயிட்டான். அதுல என்ன தெரியுது? நான் இஸ்லாம், அவன் உருது, அவன் வங்காளி, அவன் அரேபியன், ஆனால் நான் தமிழன். ஆனால் நாங்க ஓர் இறை ஏற்று ஒரு மார்க்கத்தை பின்பற்றுறோம். இதுதான் கோட்பாடு, இதுதான் யதார்த்த புரிதல். அப்ப குழப்பிக்க கூடாது. அப்படிதான் இந்துன்னா அவன் பீகாரிடா, அவன் மராட்டியன், அவன் தாய்மொழி மராட்டியம், அவன் குஜராத்தி, அவன் மொழி ராஜஸ்தான், அவன் மொழி ராஜஸ்தானி.
நான் என் மொழி தமிழ், நான் தமிழன். என்னைக்கு இந்த புரிதல் உனக்கு வரப்போகுது? என்னைக்கு வரப்போகுது? அதனால ஓர்மை இல்ல, பிளந்து பிரிஞ்சிட்ட. இங்க எதனால காரணம்னா, திட்டமிட்டு தமிழ் பேரின மக்களை ஒழிக்கிறதுக்கு செஞ்ச ஒரே வழி என்னன்னு பாருங்க. திட்டமிட்டு சாதி பற்று மதப்பற்ற ஊட்டிட்டான். அது வெறின்னு கூட வச்சுக்கலாம். சாதிய உணர்வு மத உணர்வை ஊட்டிட்டான். ஐயா பெரியார் சொல்றாங்கல்ல, கள்ளு சாராயம் குடித்தவன் கூட படுத்து உறங்கினால் போதை தெளிஞ்சிரும், இறங்கிரும். ஆனால் சாதி மத போதை ஏறினால் செத்து பாடையில போனாலும் இறங்காதரான்ற. அங்க போய் ஆறுமுக நாடார் கல்லறை எழுதி வச்சுவான் சமாதியில. ஆமா, கருப்பையா தேவர் முத்தும் இவன் எழுதி வச்சிருவான். இன்னும் இருக்கே கல்லறை எழுதி இருக்கே, போய் பாரு, சமாதியில இருக்கு. அது பெரிய போதை, அது இறங்காது. அப்ப திட்டமிட்டு அதை ஊட்டிட்டான். மொழி பற்று இனப்பற்று ஊட்டப்படுவதற்கு பதிலாக தமிழின மக்களுக்கு சாதிப்பற்று மதப்பற்று ஊட்டப்பட்டுச்சு. அதனால தமிழன் வேற ஏதோ வேற்றுக்கிரக ஒரு வாசி போல, வேற்றுக்கிரக ஆள் போல, வேற்றுக்கிரக வாசி போல கருதிட்டு போயிட்டான். தமிழனாப்பா, நம்ம இல்லப்பா. இந்த கூட்டத்தில் 2 பேரும் அடிச்சுக்கிட்டான்னு வச்சுக்கிறோங்க, நம்ம வேலுகளா, நம்ம ஆளுகளா? இல்லை. அவன் அடிபடும் போது இவன் இங்கிட்டு அடிபடும் போது அங்கிருந்து 4 பேர் நம்ம ஆளுகளா? இல்லை. அப்ப நீ அடிபடுவதை தவிர வழி இல்லை. புரியுதா? இப்போ ஒரு கூட்டம் கிளம்பி வருது. எப்படி? வென்றாக வேண்டும் தமிழ், ஒன்றாக வேண்டும் தமிழர், தமிழால் இணைந்து நாம் தமிழராய் நிமிர்வோம் என்ற முழக்கத்தை முன்வைத்து எளிய மக்கள், இது மற்றும் ஒரு அரசியல் கட்சி அல்ல, மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்து நாங்கள் சாதி மதங்கள் எங்கள் அடையாளங்கள் அல்ல, இடை வந்த சாதி, கடவுள் வரி சமையல் வரி கண்ணன்கள் தமிழுக்கு நோய் நோய் நோயே, இடை வந்த சாதி எனும் இடர் ஒழிந்தால் ஆள்வது நம் தாய் தாய் தாயே என்கிற புரட்சி பாவலர். அந்த தாய் தமிழ் தாயின் பிள்ளைகளாக எழுகிறோம். சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று. பாதியை நாடு மறந்தால் மற்ற பாதி துலங்குவதில்லை. இது புரட்சி பாவலர். இருட்டறையில் உள்ளதடா உலகம், சாதி இருக்கின்றது என்பானும் இருக்கின்றானே என்று வருந்தி பாடுகிறார் பாவேந்தர். அந்த பாக்கலை வாசித்து நேசித்து சுவாசித்து நிற்கிற புரட்சி பிள்ளைகள், இளைய தலைமுறை பிள்ளைகள் நாங்கள் தமிழர்கள் என்கிற தேசிய அடையாளத்துக்குள் திரளத் தொடங்கணும். இப்போது உலகத்தில் ஏதேனும் ஒரு ஓரத்தில் இஸ்லாமிய தமிழனுக்கு அடிபட்டால் நாம் தமிழர் கட்சி பிள்ளைக்கு வலிக்கும். ஏதோ ஒரு ஓரத்தில் இந்து தமிழனுக்கு முதுகில் அடி விழுந்தால் நாம் தமிழர் பிள்ளைக்கு வலிக்கும். ஏதோ ஒரு ஓரத்தில் கிறிஸ்தவ தமிழனுக்கு அடி விழுந்தால் வலிக்கும். நாடாருக்கு விழுந்தால், செட்டியாருக்கு விழுந்தால், கோணாருக்கு விழுந்தால், முத்தரையருக்கு விழுந்தால், கவுண்டருக்கு விழுந்தால், தேவருக்கு, யாருக்கு அடி விழுந்தாலும் என் இனத்தின் மீது விழுந்த அடி என்று எழுந்து நிற்பான். அதுதான் தமிழ் தேசிய இனத்தின் உணர்வு. அதுதான் தமிழ் தேசிய இனத்திற்கான ஓர்மைக்கான அவசியம். அவனை விடியா அப்படின்பான். அதுதான் இங்க இருக்கிற சிக்கல். அதனாலதான் அழிஞ்சு போச்சு இந்த இனம். நீ கவுண்டரு, சரி கவுண்டரு, நீ கல்லரு, சரி கல்லரு, நீ மரவரு, சரி மரவரு, நீ அகமுடையரு, அவன் நாடாரு, சரி அவர் செட்டியாரு, அவர் உடையாரு, முத்தரு. கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா யாரு? யாரு சொல்லு? எத்தனை வருஷம் ஆட்சியை கொடுத்த? கருணாநிதி எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துட்டாரு. இடஒதுக்கீடு கொடுக்க அவர் யாரு? அவர் யாரு? அவருக்கு இருந்த இடம் நாம போட்ட பிச்சை. நான் கல்யாணம் இருக்கேன்ல, நான் மரம் இருக்கேன்ல, நான் அகமுடைய இருக்கேன்ல, நான் கோணார் இருக்கேன்ல, செட்டியார் இருக்கேன்ல, பிள்ளை இருக்கேன்ல, முதலியார் இருக்கேன்ல, நான் போட்ட பிச்சை. நீ இருக்கிற நாற்காலி. நீ யாரு எனக்கு இடஒதுக்கீடு கொடுக்க? மொத்த இடமும் என்னுடையது. நீ யாரு எனக்கு இடஒதுக்கீடு கொடுக்க? கவுண்டரா இந்த 5 வச்சுக்க, தேவரா இந்த 3 வச்சுக்க. என்னடா கூறுகட்டி வியாபாரம் பண்றீங்க நீனு? கூறுகட்டியா? உங்க பிள்ளைகள் நாங்க வந்தான் சொல்றோம். அள்ளி கொடுக்காதே, அளந்து கொடு. எடுத்து கொடுக்காதே, எண்ணி கொடு. இந்த ஆட்டம் காட்டாதே. நீ என்ன படையாச்சு, நான் எவ்வளவு எண்ணு, எண்ணி அதுக்கப்புறம் கொடு. கவுண்டர் நான் எவ்வளவு எண்ணு, அதுக்கப்புறம் கொடு. தேவர்ல எண்ணு, கல்லர், மரவர், அகமணி 3 பேரை பிரிச்சு எண்ணு. தலைக்கேற்ப கொடு. செய்ய மாட்டான். செய்யணும். யாரு? உங்க மகன் வந்து செய்யணும். அதுக்கு என்ன வழி? ஒன்றாக வேண்டும் தமிழர். அது ஒரு வழி கிடையாது.
அங்க போறது 3 சீட்டை கேட்டு வாங்கிட்டு தலைவர் நமக்கு நல்லா பண்ணிட்டார். என்னைக்கு உங்களுக்கு மான ரோசம் சூடு சொரண வரும் சொல்லு? முல்லை பெரியாற்ற தண்ணி கேட்டு அணை கட்டுனது உனக்கு, பெண்ணிக்குங்கிற பெருந்தகை கட்டியது நமக்கு. அந்த நிலப்பரப்பு தேவிகுளம் பீர்மேடு உள்ளிட்ட அந்த தாலுகாக்கள் உள்ளிட்ட இடுக்கி மாவட்டம் தமிழனுடைய நிலப்பரப்பு, தாய் நிலம். எல்லை பிரிப்புல அங்க போயிடுச்சு. ஆனால் நீ தண்ணி கேட்ட தரல, அடிச்சு விரட்டினா. இங்க மலையாளி வாழ்றார்களா? வாழ்கிறார்கள். எவ்வளவு? குறைஞ்சது 30 லட்சத்துக்கு மேல. ஒரு மலையாளியை நீ தொட்டிருப்பியா? ஒரு மலையாள பெண்ணை தாவணியை பிடிச்சிருத்திருப்பியா? ஏன்? தமிழ் பேரினத்தின் மாண்பு. யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர வாரா என்கிற கனியன் பூங்குன்றன் என மகத்தான நம் தாத்தன் முன்னோர் வகுத்த வழியில் நிற்கிற மாண்பு செய்ய மாட்டான். ஆனால் பள்ளிக்கூடத்துக்கு போய் வந்த நம்ம பிள்ளையின் தாவணியை எடுத்துட்டு அவள் மார்பிளை முகத்தை வைத்து தேய்த்து அதை தன்படம் போல அப்படி பதிவு பண்ணி வெளியில் விட்டான். உனக்கு தண்ணியா வேணும் பாண்டிக்குன்னு சிறுநீரை கழித்து பெஞ்சு குடினான். அப்ப நீ எவனையாவது அடிச்சிருக்க? கர்நாடகால ஒவ்வொரு முறையும் நம்மை அடிக்கிறான். இப்ப அடிக்கிறான். என்ன நம்மளால அடிக்க முடியாதா? இந்த சும்பப்பயில நம்ம இல்ல சண்டை போட்டதே இல்லையா? போட்டது இல்ல. நெற்கட்டும் சேவலாமே, இவனோ பூலி தேவனாமே, ஒரு கை பார்த்துருவோம் அப்படின்னு வெள்ளக்காரன் பீரங்கி துப்பாக்கியோட படையெடுத்து வந்தான். பீரங்கியை வச்சு கோட்டையை தகர்த்தான். உன்னால் நம்ப முடியுதா? செங்கல் சிமெண்ட் காரை வச்சு கட்டப்பட்டதில்லை என் உடன் பிறந்தார்களே. மண்ணால் கட்டப்பட்ட கோட்டையை வெள்ளைக்காரன் பீரங்கி குண்டுகள் தொலைக்க முடியல. வெறும் வாளையும் வேலையும் வைத்து எந்த இடத்தில் படையை கிளப்பி வந்தான வெள்ளைக்காரன் அந்த இடம் வரைக்கும் அடித்து அடித்து விரட்டி கொண்டு போய் திரும்பி பார்த்தால் கொன்னே விடுவேன், ஓடி போடா என்று விரட்டடித்த மானமரவன் பூழித்தேவனின் பேர பிள்ளைகள் நாம் என்பதை நீ புரிந்துக்கணும். சும்மா போட்டு இவன் நம்மள்ட்ட பூச்சாண்டி கட்டுறான், அடிக்கிறான். இப்ப எனக்கு ஒருத்த மேல கன்னடன் மேல எனக்கு கோபம் இல்லையே, கோபம் இல்ல. எங்க அப்பா குடிக்கிறாரு, எங்க அம்மா போட்டு அடிக்கிறாரு, காசு பூரா செலவழிக்கிறார், ஊதாரியா செய்யறாரு. எழுத்து வீட்டுக்காரன் நல்லா காசு சம்பாரிச்சு வந்து சேமிக்கிறான், பிள்ளைய நல்லா பாத்துக்கிறான், குடும்பத்தை நல்லா பாத்துக்கிறான். அதனால அவன் மேல கோவப்பட்டு எனக்கு என்ன? நான் கோவப்படுறது எந்த வழியில நியாயம்? பக்கத்து வீட்டுக்காரன் எழுத்து வீட்டுக்காரன் நல்லா பண்ணா இருக்கிறான், இருக்கிறான். எங்க அப்ப மோசமா இருக்கிறான்னா நான் அவன் மேல எப்படி கோவப்பட முடியும்? அது மாதிரி எனக்கு அப்பன் சரியில்லை, அப்ப அவனுக்கு அப்பன் சரியா இருக்கான், அவன் மேல கோவப்பட்டு நான் என்ன பண்ண முடியும்? இப்ப நீங்க எனக்கு கன்னடர்கள் மேல ஒருபோதும் வருத்தம் இல்லை. ஆனால் பாரத மாதாக்கு ஜே என்று முழங்கியவன் எவன்? பாரத மாதா கன்னடர்களை பெற்றால் தமிழர்களை தவிட்டுக்கு வாங்கினாலா? எங்களை பெறலையாடா? எங்களை பெறலையா? எங்களை பெறவில்லை. தேச ஒற்றுமை, இறையாண்மை. சீமான் இனவெறி அரசியல் செய்கிறான், வெறுப்பு அரசியல் செய்கிறான், பாசிசம் என்று பேசிய பரதேசி ஒரே ஒரு தடவை வாடா. தேச பற்று பேசிய பெருமக்களே இப்போது வாங்க. உங்கள் வாயிலெல்லாம் புற்று இருக்கா? அப்படி ஒண்ணு இல்ல. வா வா. உன் தேசப்பற்று, தேச ஒற்றுமை, இறையாண்மை, ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே தேர்வு, ஒரே தேர்தல், ஒரே விளக்கமாறு, ஒரே வெங்காயம், ஒரே வெள்ளப்பூண்டு. இங்க வாடா நாயே, இங்க வாடா வாடா. ஒரே ரேஷன் கார்டுன்னா, ஒரே வரின்னா, எல்லாருக்க ஒரே தண்ணி எங்கடா, ஒரே நீர் எங்கடா? காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே ரோடு, ஒரே நதி எங்க, ஒரே நீர் எங்க? ஒரு நாட்டுக்குள் இந்திய நாடு என்று வச்சு பேசுவோம். இந்த நாட்டுக்குள் ஒரு தேசிய மக்களை அடிப்பது, துன்புறுத்துவது, சித்திரவதை செய்வது, அதை பல முறை ரசித்துக் கொண்டிருக்கிறது இந்திய ஒன்றியத்தை ஆளுகிற அரசு, இந்த நிலத்தை ஆளுகிற அரசு. நல்ல சான்றோட விளக்கிறேன் பாருங்க. போன முறை இந்த மாதிரி வரும்போது கன்னட பேருந்து போகும்போது கடலூரை தாண்டி ஒரு அரை மணி நேரம் நிறுத்தி வச்சான் என் தம்பி கடல் தீபன்.
அரை மணி நேரம் நிறுத்தி விட்டுறான். அந்த அரை மணி நேரம் நிறுத்தினதுக்கு 90 நாள் அவனை சிறைப்படுத்தி குண்டாசுல போட்டது இந்த தமிழ்நாட்டு அரசு. ஆனால் அங்கிருந்து வருகிற என் அப்பன் வயதை ஒத்தவனை அறநிர்வாணமாக்கி அடிக்கிறான். லாரி ஓட்டி வர்றவனை, பாரவுந்து ஓட்டி எல்லாரையும் அடிக்கிறான், சித்திரவதை செய்கிறான், ஜட்டியோட உட்கார வைத்து அடிக்கிறான். அவன் மீது ஒரு எஃப்ஐஆர், முதல் தகவல் அறிக்கை ஏதாவது ஒரு காவல் நிலையத்தில் போடப்பட்டது உண்டா? என் உடன் பிறந்தார்களே இல்லை. இப்ப நான் காவிரி நதிநீர் தரலைங்கிறதுக்காக நான் சண்டை செய்தால் போட்டால் என்னை சிறைப்படுத்தும். தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் உருவப்படத்தை வைத்து உயிரோடு இருக்கும்போது இறந்தது போல மாலையை போட்டு பாடம் எழுதிக்கிட்டு போறான். எனக்கு எவ்வளவு நேரம் இந்த சீதாராமையா இந்த சிவகுமாரையும் தூக்கிட்டு போறதுக்கு போனால் என் மேல வழக்கு போட்டு உள்ள வைப்பார். எப்படி? அதனாலதான் அவன் அடிக்கிறான். என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்ல, கேட்கறதுக்கு ஆள் இல்ல. கேட்கறதுக்கு என் அப்பன் இருந்தால் அவன் செத்தான். சந்திரபாய் நாடு ஆந்திர காட்டுக்குள் செம்மரக்கட்டையை நான் வெட்ட வந்தேன் என்று சுட்டு போட்டார் 20 பேரை. கட்டையில் என் நம்பர், செத்துப்போன என் இன உறவுகளின் பிணத்தின் காலிலே நம்பர். காட்டுக்குள்ள, அதே காட்டுக்குள் என் உடன் பிறந்தார்களே ஒரு மயிலை, ஒரு மானை, ஒரு காட்டு மாடை சுட்டு போட முடியாது. ஆனால் 20 தமிழ் மகன் செத்து கிடந்தான். கேட்க நாதி கிடையாது. நான் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுக்கு கனவிலும் அந்த எண்ணம் வராது. ஏன்? தொட்டா கொன்னுடுவான். இங்க ஒருவே இருக்க முடியாது. இன்னைக்கு ஒரு அறிவிப்பு வருதே, காவல்துறை அதிகாரி சொல்றாரு, கர்நாடக எல்லை வரைதான் தமிழ்நாட்டு வாகனங்கள் செல்ல வேண்டும், அதுக்கு மேல போகக்கூடாது, திரும்பி வந்து விட வேண்டும். இது என்ன வேற நாடா ஒரே நாடா? இந்த தேச ஒற்றுமை இறையாண்மை பேசிய இந்த நீங்க கேட்கணும் என் தம்பி தான், டே நீ தானட பாரத மதப்பட்டு நீ தானட இந்திய இறையாண்மை பேசி தேச நீ வட நீ வட அங்க உள்ள நுழைய விடாம நீ அடிக்கும்போது எங்கடா படுத்திருந்த, எந்த சந்து கூட போய் நுழைஞ்சுக்கிட்டு இருந்தா, இங்க வாடா. எங்க உன் இறையாண்மை, எங்க உன் தேச ஒற்றுமை? கர்நாடகாக்குள் தமிழனுடைய வாகனம் நுழைய முடியாது என்றால் அது பகை நாடா இல்ல பக்கத்து மாநிலமா? அது பாகிஸ்தான் பங்களாதேஷா? ஏன் நுழைவில்லை? இப்போ அதே நிலையை நான் உருவாக்க எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு பொருள் இங்கிருந்து அங்க போக கூடாது, அங்கிருந்து இங்க கூடாது. எந்த கர்நாடகால இருந்து ஒரு வண்டி நுழையக்கூடாது நிறுத்துறான். நான் சொல்ல எவ்வளவு நேரம் ஆயிரும்? எனக்கு அதிகாரம் வேண்டியதில் இதை செய்யறதுக்கு நாளைக்கு செய்வேன். ஒரு வண்டி இப்ப சொல்லுவோம்ல, எந்த கர்நாடக வண்டி இந்த எல்லை வரைக்கும் நடக்கும் நுழைஞ்சு திரும்ப. இப்ப தெரியுதா ஏன் தமிழன் ஒன்னா இருக்கணும்னு? அவனுக்கு தெரியுங்க தமிழன் ஒன்னா இருக்க மாட்டான்னு. தேவர் அடிச்சா தாங்க தேவர் வருவான், படையாச்சி அடிச்சா தான் படையாச்சி வருவான், படையாச்சி அடிச்சா தேவர் வரமாட்டான், படையாச்சி அடிச்சா கவுண்டர் வரமாட்டான். அவனுக்கு தெரியுங்கன்னா நமக்கு. ஆனால் தமிழ் அவன்ல ஒருத்தனை தொட்டால் மொத்த தமிழனும் வருவான் என்ற நிலை இருந்தால் நடுங்குவான். அது செய்யணும்ல. அதுக்கு என்ன வழி? ஒன்றாக வேண்டும் தமிழன். அதாங்க இப்ப இறையாண்மை பேசிய தேச வரும். எச் ராஜால எங்க தூங்கிட்டு இருக்காரு? தம்பி அண்ணாமலை ತಮಿಳುನಾಡು ನೋಡಿಲ್ಲ, ಕಾವೇರಿ ಇಶ್ಯೂ ನೋಡಿಲ್ಲ, ಕಾವೇರಿ ಇಶ್ಯೂ ನೋಡಿಲ್ಲ. Still I death I proud Kannadiga. ನಾನು ಕಾವೇರಿ ಇಶ್ಯೂ ನೋಡಿಲ್ಲ, ತಮಿಳುನಾಡು ನೋಡಿಲ್ಲ. ತಮಿಳುನಾಟಿಲ್ ಉನಗೆ ಓಟಿಲ್ಲ போயிட்டாரு ஓட்டிಲ್ಲ. கரடியே காரித்து பிரிச்சு உன்னைய. அதுக்கு மேல நான் என்ன சொல்றது? என்னவோ ஒண்ணு இவங்க ஆட்டம் காட்டுவாங்க. என் அன்பு மக்கள், எங்க ஆத்தால அப்பத்தால விடு, எங்க அப்பத்தால விட்டுரு. என் தம்பி தங்கச்சி கவனிச்சுக்க. வழிபாடு என்பது, மெய்யியல் என்பது, இறையியல் என்பது ஒரு பகுதி மானுட வாழ்க்கையில், ஒரு பகுதி. கடவுளை வணங்குதல், தொழுதல் என்பது ஒரு பகுதி. ஆனால் அதுவே வாழ்க்கையிலே நண்பு உடன் பிறந்தார்களே, அதுவே வாழ்க்கையிலே. அரசியல் என்பது மனிதனுக்கு மட்டுமானது அல்ல. கடவுள், சாதி, மதம், உணர்ச்சி என்பதெல்லாம் மனிதனுக்கு மட்டுமானது. உலகம் அப்படி இல்லை, பல கோடிக்கணக்கான உயிர்களின் உடைமை. சிங்கத்துக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, சிங்கத்துக்கு சாதியம் இல்லை, மதம் இல்லை, புலிக்கு சாதியம் இல்லை, மதம் இல்லை, மயிலுக்கு சாதியம் இல்லை, மதம் இல்லை. கேடுகட்ட மனிதன் தான் சாதி, மதம், கடவுள் எல்லாம் வச்சுக்கிட்டு கும்பிட்டு கிடப்பான், இதுக்குள்ள அடிச்சுட்டு கிடப்பான். சாதி சண்டை பல ஆண்டுகளாக, அந்த சண்டையில் ஒருபோதும் சாகவில்லை சாதின்னு எழுதுறான். எத்தனை தடவை சாதி சண்டை வந்திருக்கு? என்னைக்காவது சாதி செத்துருக்கா?
சாதிக்கு ரத்த வரி உண்டு, ரத்தத்திற்கு சாதி வரி கிடையாது என்று ரத்தத்தை கொடையாக கொடுக்கிற பிள்ளைகள் தமிழ் தேசிய பிள்ளைகள், நாம் தமிழர் பிள்ளைகள் தான். சரி, நான் ஒண்ணு கேட்கிறேன். உனக்கு சிறுநீரகம் பழுதாயிருச்சு, ஆஸ்பத்திரியில் மாற்று சிறுநீரகம் பொறுத்தினா தான் பொழைப்பாங்கிறாங்க. மருத்துவரை கூப்பிட்டு, ஐயா பொறுத்துறிய ஒரு படையாச்சி கிட்னியா அவங்க பொறுத்திருங்கய்யா அப்படி சொல்லுவியா? பறையர் கிட்னியை பொறுத்திராதிய, நான் செத்தாலும் பரவாயில்லைன்னு ஒரு தடவை சொல்றான். சொல்றா பாப்பா, சொல்லு. நீங்க எனக்கு தேவர் ரத்தம் இருந்தா பொறுத்துங்க, செலுத்துங்க, இல்லையா நான் செத்தாலும் பரவாயில்ல சொல்லுவியா? எப்படியாவது என்னை காப்பாத்திருங்க சாமி. இது ஒரு கொடுமை கூட்டம் விடாது. இது ஒரு கொடுமை கூட்டம், கொடுமை கூட்டம். அது தன் இனம் செத்த போதும் எனக்கு வலிக்கல. மீனவே அத்தனை பேர் 840 பேரை சுட்டு கொண்டா வலிக்கல. நான் தான் பல தடவை சொல்றேனே, நான் சின்ன பேசி இதை சொல்லிருக்கேன். சீமா எல்லாம் சிரிக்கிறதுக்காக பேசுறாங்க. ஏய், ஒரு தடவை அந்த முதலாளிச்சர் நாற்காலியில் உட்கார்ந்தவன, எங்கடா என் மீனவனை ஒரு தடவை சிங்களனை தொற்ற சொல்றா பாப்போம், தொற்ற சொல்லு பாப்போம், தொற்ற சொல்லு. அதை எழுதியிருக்கான். இலங்கை ராணுவம் பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தில் ரொம்ப நாளா ஒரு பேர் இருந்தது, வளர விடக்கூடாது, ஆபத்தான ஆள், அழித்து ஒழிக்கப்பட வேண்டிய ஆள் என்று ஒருத்தர் பேர் இருந்தது. யார் பேரு? எங்க அண்ணன் பேரு. இப்ப அந்த பேரை எடுத்துட்டான். அழித்து ஒழிக்கப்பட வேண்டிய ஆள், வளர விடாமல் தடுக்கப்பட வேண்டிய ஆள், ரொம்ப ஆபத்தான ஆள். யார் பேர் இருக்கு? என் பேர் இருக்கு. அவராவது துப்பாக்கி வச்சிருந்தாரு, படை வச்சிருந்தாரு. என்கிட்ட ஒண்ணும் இல்லையடா, சொரிசரங்கு படை கூட உடம்புல இல்ல. என்னடா எனக்கு என்ன அவனுக்கு தெரியும். ஏன்னு அவர் நல்லவர்னு தெரியும். என்னையன்களு அவனுக்கு தெரியும். ரொம்ப ரொம்ப மோசமா. அவர் வளர்ப்பு வேற. அவர் விளையாட்டு கூட நண்பர்களை பிடிச்சு தள்ளியதில்லை, போடா வாடான்னு பேசியதில்லை. நான் மேடையில் பேசுறது கேட்டுதானே நினைச்சிருக்கேன். தனியா அறையில் இருக்கும்போது நான் பேசுறது நீ கேட்கறது இல்லையா? ஐயா சகிக்க முடியாது என்னை பெல்லா காட்டு போய நான் என்னை நீ சமாளிக்கவே முடியாது. நீ ஐயா என்னை ஆள் வச்சு அடிக்கிறப்பேன்னு நினைச்சிருக்கேன். நானே போய் அடிப்பேன். எனக்கு ஒரு திமிரு இருக்க. 100 பேர் நான் ஒரு ஆளு, நீங்கள் 100 பேர் என்னை ஒரு ஆளை குறிவிக்கிறீங்க. நான் ஒரு ஆள் உங்க 100 பேரை குறிவிக்கிறேன். அப்ப எப்படி? எனக்கு பின்னாடி 1000 பேர் நிற்கார்கள் என்கிற திமிர் இல்ல, 1000 பேருக்கு முன்னால் நான் நிக்கிறேன் என்கிற திமிர் தான். அதனால அந்த கன்னடா அடிக்கிறான் பாரு இன்னைக்கு. ஏய், அதிகபட்சம் 2 ஆண்டுகள் தான் வந்து உட்கார்ந்த சத்தை. நீ தொட்டு பாரு ஒரு தடவை. அப்புறம் இறையாண்மை பேசிட்டு இந்தியாவை அவர் வெறுப்பு அரசியல் பேசுகிறார், அந்த கன்னடர்கள் மேல வெறுப்பு குற்றார். ஏய், அப்படிலாம் பேசாதப்பா, பேசாத. ஆந்திர காட்டுகள் சுடும்போது நீ எனக்காக அரைச்சு விட்டு கண்ணீர் வடிச்சிருந்தீங்கன்னா நீ ஆளப்பா. கர்நாடகால மானுட உரிமை பேசுகிறவன், கம்யூனிசம் பேசுகிறவன், மனித உரிமை எல்லாம் இருக்கு இல்லப்பா. மானுட பற்று பேசுற முற்போக்கு சக்திகள் எல்லாம் இருக்கு இல்ல. இந்த இறையாண்மை பேசுகிற, தேசப்பற்று பேசுற காங்கிரஸ்கார ஆட்சியில தமிழன் அடிக்கிறான். எங்க பாரதிய ஜனதா கட்சிக்காரன் எந்திரிச்சு, ஏய் அடிக்காதப்பா, ஒரே நாடு ஒரே மக்கள். அவன்கிட்ட வரியை வாங்கி நீ சாப்பிடுற, அவன்கிட்ட மின்சாரத்தை வாங்கி நீ எரிச்சுக்கிற, அவன் இருக்க கடந்து உனக்கு வெளிச்சத்தை தர்றானப்பா. ஒருத்தன் சொல்லடா, ஏண்டா ஏன் நெய்வேலி பழுப்புல இருக்கிற மின்சாரத்தை நீ காவிரியில் தண்ணி தராத கிணறுகளுக்கு கொடுக்க கூடாது என்று நான் போராட போகும்போது நீ துணை ராணுவ படையை குவித்து நெய்வேலி பழுப்பு நிலக்கரியை சுற்றி வளர்த்தாயா இல்லையா? நான் நுழையும் போது 144 தடை உத்தரவை போட்டு என்னை கைது செய்து இழுத்து கொண்டு போனீர்களா இல்லையா? அப்ப என் மக்களை அடிக்கும் போது உன் துணை ராணுவ படையை நிறுத்தி நாட்டின் குடிமக்களை எப்படி தாக்குவாய் என்று ஒருத்தன் கேட்கல. அப்புறம் தேசப்பற்று புற்று கூட வராதா எனக்கு உன் மேல. எங்கிட்டு வரும் தேசப்பற்று? இது என் நாடு, எனக்கான உரிமையை தரும், என் உயிருக்கு ஆபத்தென்றால் உயிரை கொடுத்தேனும் பாதுகாக்கும் என்கிற நம்பிக்கை எனக்கு வரணும். அப்பத்தான் இது என் நாடு என்ற பற்று எனக்கு வரும், பிறக்கும். அதை விட்டு நான் அடி வாங்குறத ராய்ச்சிக்கிட்டு இருக்க. இன்னைக்கு நடக்குது. ஒவ்வொரு ஆண்டும் காவிரி நதி நீருக்கு நான் போராடும் போது நடக்குது.
உனக்கு எங்கெங்கெல்லாம் இருந்து உன் காவிரிக்கு தண்ணி வருதோ டேய் நீ எழுதி வச்சுக்க, அங்கெங்கெல்லாம் சப்டமை கட்டி தடுப்பணையை கட்டி நிறுத்தி உன்னைய நான் சாகடிக்கல. நீ பார்த்து இவங்கள மாதிரி 192 டிஎம்சி தண்ணிக்கு கையேந்திர வயல் நினைச்சிருக்கியா நீ? 4000 டிஎம்சி என்கிட்ட இருக்கு. கணக்கில் அடங்கா நீர்த்தேக்கங்களை உருவாக்கி எனக்கு வேண்டிய நீரை நானே சேமிச்சு தண்ணீரின் தேவையில் தண்ணீரை அடைஞ்சிருவேன். ஒரு தண்டையும் கேட்க மாட்டேன். அதே மாதிரி என்னுடைய நிலக்கரி மின்சாரத்திலிருந்து உனக்கு தரமாட்டேன். மத்திய அரசு உடுங்கின அரசு அங்கிட்டு போடா அப்படின்னு ராவோட ராவா இதுக்குன்னு ஸ்பெஷல் போர்ஸை கிரியேட் பண்ணுவேன். சுத்தி நின்னுக்கடா, இந்தடா ஹைலி எக்யூப்டு, நல்ல வெல் ட்ரைன்டு, இந்த உயர்தர ஆயுதங்களை வச்சுக்கிற எவன் இருந்தாலும் போடுறா, பார்த்துக்குறோம்டா நின்றா. நீ யாழை நிறுத்துவேன், பூட்டை பூட்டிட்டு சாவியை வச்சுக்கிடுவேன். பூட்டு அங்க இருக்கும், சாவி என்கிட்ட இருக்கும். என்ன இருட்டு போடா. இதுக்கு முன்னாடி இருட்டில் இல்லையா, நாங்கள் மெழுகுவர்த்தி வச்சுக்கிட்டு வாழ்றோம். என்ன இருக்கு இருக்கு. எங்க ஆளுங்க ஒரு அடுப்பை எரிச்சு தண்ணியை கொதிக்க வச்சு என்கிட்ட இருக்கு வளைவில் அனுப்புறேன் பாரு. இதுல இருந்து வருது பாரு அந்த நீராவி, அதை காத்தாடிகளை சுத்த வச்சு மின்சாரம் எரிச்சு மோட்டரை ஓட்டி தண்ணிக்கு வச்சுக்கிட்டான். மாட்டு கழிவு, ஆட்டு கழிவு, இலைதலை கழிவு, மனித கழிவை கொட்டி பயோகேஸ் தயாரிச்சு அம்மாவுக்கு சிலிண்டர் நிறைச்சு இவன் ஒரு சிலிண்டரை போட்டு மோட்டர் பிக்க ஓட்டிக்கிட்டு வீட்டில் மின்சாரத்தை எரிச்சுக்கிறியா என் தம்பி? இதே ஊர்ல தான், இதே ஊர்ல அவன் வீட்டில் செய்யறான், நான் நாட்டில் செய்ய போறேன். இந்த பைத்தியக்கார பயலுக பூட்டி தள்ளிடுவேன். ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதுன்னு சொல்ற மான கணடன். ஒரு சொட்டு ஒரு யூனிட் மின்சாரம் தமிழ்நாட்டில இருந்து எனக்கு வேண்டாம்னு சொல்றா, துணிஞ்சு சொல்றா. சொல்லு, நான் 24 மணி நேரத்தில் 4 மணி நேரம் தான் எனக்கு மின்சாரம் வருது. 20 மணி நேரம் இருட்டில் நடந்துட்டு உனக்கு வெளிச்சத்தை கொடுக்குறேன்டா, வெளிச்சத்தை கொடுக்குறேன். எனக்கு மின்சாரம் அதெல்லாம் தர முடியாது, அதெல்லாம் தர முடியாது, அதெல்லாம் தர முடியாது. நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. இந்த வாட்டி நீ பாராளுமன்றத்துக்கு பிஜேபி காங்கிரஸ் ஓட்டு கேட்ட வருவியில சுடாடாக்குவேன் உன்னை. நீ வாணி, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லிட்டு போ. இங்க வாணி, நீ வா. இஸ்லாமிய சிறைக்கைதில் விடுதலையில் வாட் அபவுட் ஒரு ஸ்டாண்டு, ஒவ்வொரு ஒப்பீனியன்? எனக்கு தெரியும் நீ ஒன்னும் செய்ய மாட்டாங்க. உனக்கு கருத்தே கிடையாது. கச்சத்தீவு மீன் பிள்ளை கருத்தே கிடையாது. காவிரி நதிநீர் உரிமையில கருத்தே கிடையாது. பாரதிய ஜனதா தமிழர்களுக்குள்ள உரிய நதிநீரை பிரித்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் காங்கிரஸ் வெல்லுவான், காங்கிரஸ் சொன்னால் பாரதிய ஜனதா வெல்லுவான். அப்போ அற்ப மாநில தேர்தல் வெற்றிக்காக தமிழ் தேசிய பேரினத்தின் உரிமையை நீ பறி கொடுக்கிற. நான் என் உயிரை கொடுத்தாவது அந்த உரிமையை மீட்க போராடுவேன். அதான் நான் விடவே மாட்டேன். நீ நான் வந்தேன்னா நானே பேரறிவிச்சேன், காவிரியில் தண்ணி நீ தர வேண்டாம், முல்லை பெரியாற்றில் தண்ணி நீ தர வேண்டாம். நீ அங்கிருந்து கழிவு, ஆடு மாட்டு கழிவு, மருத்துவ கழிவு கூட இங்கே கூட்டிட்டு போற, இங்க கொட்டிட்டு என் மலையை வெட்டிட்டு போற. இதை பார்த்துக்கிட்டு இருக்காரு நம்ம மகான். ஒன்னும் கேள்வி இருக்கிறது இல்லை. உங்களுக்கு இந்த கொடுமையெல்லாம் தெரியுமா? முல்லை பேரியாற்று அணைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன அணை இருக்குது, பேபி அணைன்னு. அதை ஆழப்படுத்தினா நீரை தேக்கி வைக்க முடியும். அதில் ஒரு 15-20 மரங்கள் இருக்கு. இந்த மரங்களை வெட்டிட்டு இதை கொஞ்சம் ஆழப்படுத்திக்கிறோம் அப்படின்னு கேட்கறதுக்கு 40 ஆண்டுகளா அனுமதி தர மாட்டேங்குது கேரள அரசு. உங்களால் நம்ப முடியுதா? இந்த வாட்டி பினராயி விஜயன் கொடுத்துட்டார், சரி வெட்டிக்கிறேன்ட்டு. சாயந்தரம் கொடுத்துட்டு காலையில முடியாதுன்னு இன்னும் இந்த மரத்துங்களை வெட்ட முடியல. இந்த மரத்தை வெட்டி நான் அந்த அந்த அணையை ஆழப்படுத்தி கொண்டால் மறுபடி மாற்று மரங்களை, அதே மாதிரி மரங்களை நட்டுவத்து வளைத்து விட முடியும். வளர்த்து விட முடிகிற மரத்தை நீ வெட்ட அனுமதிக்க மாட்டேங்கிறாய். ஆனால் ஒருபோதும் மனித ஆற்றலால் உருவாக்க முடியாத மலைகளை நீ வெட்டி கொண்டு வர. மரத்தை வெட்ட அனுமதிக்காத மாநிலத்திற்கு என் மலையை வெட்டி கொண்டு போவதற்கு அனுமதிக்கிற இந்த நாட்டின் அதிகாரத்தை நீ எப்போது தூக்கி எறிய போறாய்ங்கிறது நீ புரிஞ்சுக்க. நீ தூக்கி எறிய வந்தாவா, ஆனால் நான் தூக்கி எறியாமல் போக மாட்டேன். நீ என்ன எனக்கு ஓட்டு போட மாட்டே, அவ்வளவுதானே? ஓட்டு போட மாட்டே, அவ்வளவுதானே? நீ ஒரு நாள் தலை கிருகிருத்து சுத்தும், உனக்கு ஒவ்வொரு பிரச்சனையா வரும். அப்ப என்னை நீ தேடுவ தம்பி. உன் முளக்குச்சு இங்கதான் அடிச்சிருக்கு. நாங்க என்ன பண்ண தெரியுமில்ல, வயலை அறுத்துட்டு கருது அறுத்துட்டு அப்படியே சின்ன சின்ன தாள்கள் அப்படி பூண்டு செடி புல்லாம் முளைச்சிருக்கோம். மாடை கொண்டு நடு வயல்ல முளக்குச்சு அடிச்சிருவோம். அடிச்சுட்டு பெரிய கயிறை கட்டி விட்டுருவோம் பசு மாடை. அவர் பாட்டுக்கு வய பூரா மேய்வாரு. மேய்ஞ்சிட்டு எங்க வந்து படுப்பாருன்ற கடைசியா முளக்குச்சி எங்க இருக்கோ அங்க வந்து படுத்துருவாரு.
அது மாதிரி நீ ரெட்டலைக்கு போடுவ, உதயசூரியனுக்கு போடுவ, அப்புறம் கைக்கு போடுவ, தாமரைக்கு போடுவ. அவன் தூக்கி உன்னை தெருவில் போடுவான், சுடுகாட்டில் போடுவான், அங்கே போடுவான், இங்கே போடுவான், ரோட்டில் போடுவான். அப்படியே பார்த்து கடைசியா தள்ளாடி தள்ளாடி வந்து எங்கே விழுவ? அப்பா விவசாயி தஞ்சி ஊத்து அப்படின்னு வந்து. அதான் நடக்க போகுது, அதான் நடக்க போகுது ராஜா, ராஜா அதான் நடக்க போகுது. இரு பேசும் பேசும், இரு எங்க பாப்பற, இரு இரு இரு, அப்புறம் தேர்தல் அப்ப தான் திருப்பி வருவேன். அதனால இரு, கொஞ்ச நேரம் இரு, பேசுறது கேளு. இந்த கல்லெடு தெரிஞ்சான் பாரு, அவனுக்கு அவன் பேர புள்ள, அவன் புள்ள, அதுக்கும் சேர்த்தான் நாங்கெல்லாம் கத்திக்கிட்டு இருக்கோம். அவனுக்கும் சேர்த்தான். எங்களுக்கு அனுமதி தர்ற காவல்துறை, அனுமதி தராத காவல்துறை, எங்களை கைது செய்யற காவல்துறை, எங்களை பாராட்டுற காவல்துறை, எல்லாருக்கும் சேர்த்தான் நாங்க போறோம். எங்களை நேசிப்பவர்கள், ஏற்பவர்கள், எதிர்ப்பவர்கள், வெறுப்பவர்கள், மதிப்பவர்கள் எல்லாருக்குமாக நாங்கள் போராடுகிறோம். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதான் உண்மை. அப்ப ஏன் தமிழர் ஒன்னாக வேண்டியது இருக்கு? ஏன் ஒன்னாக வேண்டியது இருக்கு? அவன் ஒன்னாகவில்லை என்றால் அவனுக்கு அரசியல் வலிமை இல்லை. அரசியல் வலிமை இல்லை என்றால் அதிகார வலிமை இல்லை. அப்ப அதிகார வலிமை இல்லாத இன மக்கள் கோரிக்கை வைத்து மனு கொடுத்து உண்ணாவிரதம் இந்த ஆர்ப்பாட்டம் செய்து போராடுவார்களே ஒழிய எதையும் தீர்வு காண முடியாது. அதனால்தான் உங்கள் பிள்ளைகள், நாங்கள் குறை கேட்க வந்தவர்கள் அல்ல, குறை தீர்க்க வந்தவர்கள். நாங்கள் என் மக்களை வைத்து பிழைக்க வந்தவர்கள் அல்ல, அவர்களுக்காக உழைக்க வந்தவர்கள். நாங்கள் பதவிக்காக வந்தவர்கள் அல்ல, எம் இன மக்களின் உதவிக்காக வந்தவர்கள். எனவே அன்பு மக்களே, உங்கள் மதிப்புமிக்க வாக்குகளை எங்களுக்கு தாருங்கள் என்று கேட்டுவார். நாங்க கேட்பது கையேந்தி நிற்பது, கைவிரித்து நிற்பது வாக்கை கேட்டு அல்ல, வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையை கேட்டு என்று கேட்டு. நீங்க அப்படிதான் ஈழத்துல சிங்களன் முழு ராணுவ பலத்தை வச்சுக்கொண்டு என் அக்கா தங்கச்சி வன்புணர்வு செய்தான், துப்பாக்கியை காட்டி கெடுத்தான், வீட்டை இடிச்சான், மார்பை அறுத்து அப்படி சன்னல்ல கோர்த்து வித்தான், தமிழர்களை கொண்டு தொடக்கறி வெட்டி தமிழன் தொடக்கறி கிடைக்கும் இங்கே என்று எழுதி வச்சான். எல்லாவற்றையும் ஒருவன் பார்த்தான். கொதிக்க கொதிக்க காட்சியை தார தொட்டு பள்ளி கல்லூரியில் விளைநிலங்களுக்கு சென்று வர நம் பெரியம்மா சின்னம்மா அக்கா தங்கச்சியை நிர்வாணப்படுத்தி மார்பிலே கொதிக்கிற தாரை தொட்டு ஸ்ரீ என்ற சிங்கள எழுத்தை எழுதினான். எல்லாம் கவனிச்சுக்கணும். இதையெல்லாம் பார்த்து பார்த்து பார்த்திருந்த ஒரு மகன் எந்த ஆயுதத்தை வைத்து தன் இன மக்களை அழிக்கிறானோ அதே ஆயுதத்தை வைத்து தன் இன மக்களை பாதுகாக்க முடியும் என்கிற நிலைக்கு வந்தபோது இடுப்புல செறி இருக்கிற துவக்கை அந்த மகன் தூக்கினான். அவன்தான் பிரபாகரன் என்ற தமிழ் பேரினத்தின் ஒப்பற்ற புரட்சியாளர். அதுபோல என் இன மக்களே, தமிழ் பேரினத்தின் ஓர்மை. நான் என் ஆத்தாளப்பன் தாத்தா பாட்டியை கூட்டிட்டு வரல, எனக்கும் கீழே இருக்கிற என் தம்பி தங்களை நம்பிதான் இந்த களத்திலே நிற்கிறேன். நான் அவனுக்காகத்தான் பேசுகிறேன் என்பது அவனுக்கு புரியும். நான் அவனுடைய எதிர்காலத்திற்காக நிற்கிறேன். என் அண்ணன் பழனி பாபா அவர்கள் சொன்னது போல, என் அன்பிற்குரிய மக்களே, என் அன்பான மக்களே, தமிழின மக்களே, நீங்கள் சாதி மதங்களாக பிளந்து பிரிந்து நின்றீர்கள் என்றால் தனிமைப்படுத்தப்படுவீர்கள், அச்சுறுத்தப்படுவீர்கள். மொழி இனமாக ஒன்றாகி நின்றீர்கள் என்றால் வலிமை பெறுவீர்கள், பாதுகாப்பாக வாழ்வீர்கள். நான் உங்கள் சந்ததியினர், உங்கள் பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகளின் விடுதலையை என் விலங்கில் சுமந்து கொண்டிருக்கிறேன். அதுபோலவே உங்கள் மகன் பழனி பாபாவின் தம்பி நான் சொல்கிறேன், என் இனத்தின் விடுதலையை என் கை விலங்குகளில் சுமந்து கொண்டு நிற்கிறேன். நான் விதைப்பதெல்லாம் கனிகள் அல்ல, அவ்வளவும் விதைகள். ஒரு நாள் அவை முளைக்கும். ஒரு நாள் எழுச்சி மிக்க இளைஞர் கூட்டம் எழுந்து வரும். என்னை புதைத்த இடத்தில் இருந்து எலும்பு கூட்டை தோண்டி எடுத்து அதற்கு நன்றி சொல்லும் என்கிறார் புரட்சியாளர் பழனி பாபா அவர்கள். அதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு தலைமுறை எழுச்சியும் புரட்சியுமாக தயாராகி கொண்டிருக்கிறது. நீங்கள் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, என் அன்பு தம்பி தங்கையிலே, உங்களிடத்தில் உங்கள் உடன் பிறந்தவன், உங்கள் அண்ணன், உங்களுக்கு முன்பு இந்த இன உரிமைக்கு நிற்கிற ஒரு மகன் என்கிற, இந்த இனம் பாதுகாப்பாக வாழ்வதற்கு நிற்கிற ஒரு படைத்தளபதி என்கிற முறையிலே உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு நீங்கள் மொழி இனமாக நிற்கப் போகிறீர்களா? உங்களுக்கு வேண்டியது மொழி இனமா அல்லது சாதி மதமா? மொழி இனமாக நீங்கள் நிற்கப் போகிறீர்களா, சாதி மதமாக நிற்கப் போகிறீர்களா? மொழி இனமாக நிற்கப் போவதென்றால் என்னோடு வாருங்கள். சாதி மதம்தான் முதன்மையானது,
சாதி மதங்களாக நாங்கள் நிற்போம் என்று முடிவு செய்தால் யாரோடும் போருங்கள். நீங்கள் தமிழர்களா, இல்லை திராவிடரா, இல்லை இந்தியரா, மூன்றில் எது? நாங்கள் திராவிடரும் அல்ல, இந்தியரும் அல்ல, தமிழர்கள் என்ற உணர்வை பற்றால் இந்த மகன் என்னோடு வாருங்கள். நாங்கள் திராவிடர் என்றால் திராவிட திருடர்கள் திருவாளர்களோடு செல்லுங்கள். இந்தியர் என்றால் அந்த கூட்டத்தோடு செல்லுங்கள். ஆனால் மொழி இனம் பற்று இருக்குமேயானால், தமிழர் என்ற உணர்வு இருக்குமேயானால் எங்களோடு வாருங்கள். அப்போதான் தமிழர்கள் ஒன்றாக வேண்டும், ஒன்றாக முடியும். தமிழர்கள் ஒன்றாக நாடால் தான் தமிழ் வென்றாகும் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திரும்ப திரும்ப நீங்க இதே பேசி பேசி, சரி சாதியா நின்று சாதிச்சதை ஒரு பட்டியலிடு, சரி மதமா நின்று ஒரு பட்டியலிடு. மதத்தையே பேசிக்கொண்டு எப்படி இருக்க முடியும்? ஒன்னால மதம் மனிதனுக்கு மட்டுமான உணர்ச்சி, அரசியல் உலக எல்லா உயிர்களுக்குமானது. 24 மணி நேரமும் சாதி மதம் 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 கடவுள் மதம் அதுல போனா விவசாயம் பேச மாட்டேன், தண்ணீரை பேச மாட்டேன், கல்வியை பேச மாட்டேன், மருத்துவத்தை பேச மாட்டேன், வள பாதுகாப்பை பற்றி பேச மாட்டேன். சரி எடுத்துக்க காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள், சரி அண்ணாமலை தம்பி அண்ணாமலை, பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள், சரி திராவிட கட்சியின் தலைவர், திமுக இந்த கட்சிகளில் ஏதாவது ஒரு தலைவன், ஐயோ என் மணல் அள்ளி களவு போகிறதே, என் மணலை அள்ளி விற்கிறார்களே, ஐயோ மணலை என்னால் உருவாக்க முடியாதே, மணலை அள்ளி சென்றால் ஆறு செத்து விடுமே, மரணித்து விடுமே, யாராவது பேசியிருக்கானா? மழை இல்லை என்றால் நிலம் பாலைவனமாயிருமே, எந்த உயிரினமும் வாழ முடியாத ஒரு காடாகி விடுமே என்று வருத்தப்பட்டது உண்டா? நீத்தேன் நீத்தேன் என்று என் பூமி தாயின் ஈரக்கொலை அறுக்கிறார்களே, இதயத்தை பிடுங்குகிறார்களே என்று எவராது ஒருவர்கள் துடித்ததுண்டா, வருந்ததுண்டா, கவலைப்பட்டதுண்டா, வேதனைப்பட்டதுண்டா? இல்லை. ஏன் பேச மாட்டார்? யார் பேசுவா? என் தாய் சாக கிடக்கும் போது அவள் மகன் நான் தான் அழுவேன், மற்றவன் ஒப்பு கழுவான், நான் உளமாற அழுவேன். இதை புரிந்து கொண்டு என்னிலும் இளைய என் தம்பி தங்கிகள் எழுச்சியும் புரட்சியுமாக எழுந்து வாருங்கள். சாதி மத உணர்ச்சியை பின்னுக்கு தள்ளுங்கள். நாங்கள் தமிழர்கள் என்ற இன உணர்வை முன்னுக்கு தள்ளி ஒன்றிணையுங்கள். நாம் வென்றெடுக்க முடியும். என் தலைவன் படைக்கு போல உயிரை எவரும் கொடுக்க வேண்டாம். அவன் தம்பியின் படைக்கு நாங்கள் தமிழர்கள் என்ற உணர்வை கொடுத்து ஒன்றாகுங்கள். நாம் வென்றெடுப்போம். ஒரே கோட்பாடுதான், இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. எப்படி வெல்லுவ? இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும். இதுதான் நமது தத்துவ நிலைப்பாடு, கோட்பாடு. இதை புரிந்து கொண்டு நாம் ஒன்றாகணும். ஒன்றானால் அண்ணல் அம்பேத்கர் என்ன கற்பிக்கிறார்? அதிகாரம் மிக வலிமையானது. அவர் முன்வைத்த முழக்கம். அவர் அடிச்சுவடியில் பயணிக்கிற நாங்கள் முன்வைத்தோம். அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது. அனைத்து துன்ப பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமேங்கிறார். எல்லா துன்பத்துக்குமான ஒரே மருந்து, ஒரே விடிவு ஆட்சி அதிகாரம் மட்டும்தான்டாங்கிறது. அதை நோக்கி ஓடி வாருங்களே அன்பு தம்பி தங்கைகளே. விட்டால் வழி கிடையாது, முடிச்சிருவான் நம்மளை. நம் மொழி இல்லை, இறந்து விட்டது. நம் கலை இலக்கிய பண்பாடு மறைந்து விட்டது. நமது வரலாறு மறைக்கப்பட்டு விட்டது. நீ சிவாஜி என்றால் மராட்டிய மன்னன் தான் படிப்பா. வீரம் என்றால் உன்னுடைய பாட்டன் பூலித்தவனையோ, மருதுவாண்டியரையோ, வேலுநாச்சியாரையோ, அழகுமுத்துக்கோனையோ, சுந்தரலிங்கனாரையோ, பண்டாரவண்ணியனையோ, பெரும்பிடுகையோ, தீரன் சிலமையோ படிக்க மாட்டாய். வாய்ப்பில்லை வரலாற்று. அவன் வல்லவாய் பட்டேலை பாடம் நடத்துவான். உன்னுடைய பாட்டன் வஉசியை சொல்லித்தரமாட்டான். வரலாற்றில் தெளிவு வராத இனம் எழுச்சி வர முடியாது. என் உடன் பிறந்தார்களே, வரலாற்றை படிக்காதவன் படைக்க முடியாத வரலாற்றை அண்ணல் அம்பேத்கரை கற்பிக்கிறார். வரலாற்றை மறந்துவிட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம். ஹோசிமின் சொல்றான், ஒவ்வொரு தேசிய இனமும் வரலாற்றின் வழி நடந்தே எழுச்சி விட்டிருக்கிறது, விடுதலை பெற்றிருக்கிறது. எனவே நாம் இதை சரியாக புரிந்து கொண்டு அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும். அதற்கு இருக்கிற ஒரே வழி, என் தலைவனை போல நாம் தூக்க வேண்டியது துவக்கல்ல, அதையும் விட வலிமையான வாக்கு. என் வாக்கை பெற்று வலிமை பெற்று அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றி என்னை அடக்கி ஒடுக்கி அக்காவுக்கு தங்கச்சிக்கு 1000 அம்மாவுக்கு 1000 என்று கையேந்தி நிற்கிற இந்த இழிநிலையில் இருந்து தற்சார்பு, ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் ஈட்டிக் கொள்கிற அந்த வாழ்க்கை தர மேம்பாடு, பொருளாதார மேம்பாட்டிற்கு என் இன மக்களை, என் தாய் தங்கையரை கொண்டு வருவதுதான் நம்மளுடைய கடமை. அதனால அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள்,
இந்த கால சூழலை கவனத்தில் எடுத்துக்கொண்டு சுற்றி நாம் அடிக்கப்படுகிறோம், விரட்டப்படுகிறோம், அழித்தொழிக்கப்படுகிறோம். பாதுகாப்பாக நாம் வாழ்வதற்கு ஒன்றிணைந்து நிற்க வேண்டும். சாதியும் மனமும் தமிழ் பேரின மக்களின் ஓர்மைக்கு தடையாக இருக்கும் என்றால் அதற்கு பாடை கட்டி தூக்கி தூர வீசிவிட்டு நாங்கள் தமிழர்கள் என்ற இன உணர்வை பெற்று ஒன்றாக நிற்க வேண்டும். இல்லை என்றால் இந்த இனம் மீள்வதென்பதும் வாழ்வதென்பதும் கேள்விக்குறியாகிவிடும். எனவே என் அருமை உடன் பிறந்தார்கள், என் அன்பிற்கினிய தம்பி தங்கைகளே, நாம் ஒன்றிணைந்து நிற்போம். புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை நமது வெற்றி அதை சொல்லும். நமது வெற்றி அதை சொல்லும். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர். என்னடா உனக்கு என்ன பேர் வேணும்? சிரிக்கிற? செம்பியன் மாதேவி என்று வைக்கிறேன். நாம் தமிழர் கட்சி இணைய விரும்பும் சொந்தங்கள் மேடைக்கு அருகே வந்து உறுப்பினர் படிவத்தை பெற்றுக்கொள்ளவும், உறுப்பினர் படிவத்தை பூர்த்தி செய்தவர்கள் மேடைக்கு அருகாமையில் வந்து கொடுத்து கட்சி இணைந்து கொள்ளவும்.